ஹாய் ஹால், நான் இன்றைக்கி ஒன் டே vlog தான் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. நான் ஆஃபீஸில் ப்ராப்ளி பெருசாக வீடியோ எதுவும் எடுத்துருக்க மாட்டேன். ஸோ நான் என்னோடய டேபிள் காட்டுறேன். என் டேபிள் அவ்வளோ ஒன்றும் சிறப்பாக இருக்காது. நான் ஒரு குட்டி பிளான்ட் வச்சுருக்கேன். அது என் டேபிளுக்கே ஒரு லுக் தரும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆர்டர் பண்ண இந்த கிம்பிள் வந்தது நான் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக. அந்த கிம்பிள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் அதோட ரிவ்யூஸும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஈவினிங்க்கு மேலே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக இருக்கும். பட் இருந்தாலும் நான் சமைச்சு சாப்பிட்டு தான் அடுத்த வேலையை செய்வேன். ஸோ வீட்டுக்கு வந்து நான் ஒரு சில க்ராசரிஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். மாவு பாக்கெட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே நான் வாங்கிட்டு வந்தேன். எது செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிக்குவேன். ஸோ நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். நான் இன்றைக்கி போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நான் வந்து கிச்சனை பார்த்தேன். கிச்சன் ரொம்ப மோசமாக இருந்தது. ஸோ அது எல்லாமே எனக்கு க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்க ஆரம்பித்தா தான் கொஞ்சம் எனக்கு ஃபீல் குட்டாக இருக்கும். ஏன்னா சமைக்கும் போது கொஞ்சம் சுற்றி நீட்டாக இருக்கும்னு நான் எதிர்பார்ப்பேன். ஸோ ஹேண்ட் வாஷ், ஃபேஸ் வாஷ் எல்லாத்தையும் நான் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் துணியெல்லாம் காஞ்சிட்டு இருந்தது. அந்த துணி எல்லாத்தையுமே எடுத்து இது பண்ணிவிட்டு நான் ப்ராப்ளி துணியை உள்ளவே காய போட்டுக்குவேன். வெளியே காய போட மாட்டேன். ஏன்னா நான் வரதே லேட்டாக வரதுனால துணி கீழே விழுந்துடும். ஸோ அதனால் நான் உள்ளே காய போட்டுருவேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணி அப்படின்றதுக்காக நான் ஃப்ரிட்ஜில் போய் பார்த்தேன் ஏதாவது ஃபேஸ் ஷீட் இருக்கான்ட்டு. ஸோ ஒரு ஷீட் இருந்தது, ஒரு விட்டமின் சி ஷீட்டு. ஸோ அதை தான் நான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம இங்கே நிறைய பொல்யூஷன் இருக்கிறதுனால வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நான் வந்துட்டு ஏதாவது ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் பண்ணிப்பேன். அதுதான் வந்து கொஞ்சம் ஸ்கின் கொஞ்சமாவது லுக்காக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப டல்லாக்கிடும். எனக்கு பிடிக்காத வேலை பாத்திரம் கழுவுற வேலை தான். ஆனால் வேறு வழியே இல்லை. டெய்லி சமைக்கிறதுனால பாத்திரம் கழுகி தான் ஆகணும். அப்புறம் வாங்கிட்டு வந்த க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அதை வச்சு என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி தான் அப்படியே ஃப்ரிட்ஜில் எல்லாம் நிறைய பேர் வச்சு நான் பார்த்துருக்கேன். ஆனால் நான் அப்படி வைக்க மாட்டேன். அம்மா வந்து தண்ணி ஊற்றி வைப்பாங்க. அதே மாதிரி நான் அதை ஃபாலோ பண்ணி எடுத்து வச்சேன். ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன திங்ஸ் வாங்கணும் அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் நம்ம காக்கை கூட்டத்தில் அம்மா போட்ட இன்ஸ்டாகிராம் வீடியோவில் வந்துட்டு ஷார்ட்டாக செய்யக்கூடிய ஒரு குழம்பு வந்து பார்த்தேன். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருந்தது, உருளைக்கிழங்கு வச்சு செய்கிற மாதிரி. ஸோ அதை பார்த்துட்டு அது இட்லி தோசை அதுக்கெல்லாமே நல்லா சூட் ஆகும்ன்ட்டு நான் அதையே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கு காய்கறி எல்லாமே கட் பண்ணிவிட்டு அதுக்கு என்னெல்லாம் தேவையோ பீல் பண்ணி எடுத்து வச்சு நான் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கிறேன். எனக்கு ஏன்னா சமையலே தெரியாது. வீட்டில் அவ்வளோ சமைக்கிற அளவுக்கு வாய்ப்பே கிடையாது. அம்மாவே 3 வேளை சூப்பராக சமைச்சிருவாங்க. ஸோ அதனால் எனக்கு எந்த வேலையும் கிடையாது. அப்புறம் எனக்கு வந்து நெய் போட்டு முழுவலாக தோசை சுடுறது ரொம்ப பிடிக்கும். அதுதான் நான் எப்போவுமே எனக்கு பிடிச்சது நமக்கு பிடிச்சது செஞ்சு சாப்பிட்றதே ஒரு ஹாப்பியான திங் தான். நான் அதுக்கப்புறம் ஈவினிங் மேலே கிளம்பி எங்கேயாவது வெளியே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ வெளியே போயிருந்தேன். ஏன்னா நான் பீச் சைடு தான் இருக்கேன் வீடு. ஸோ அப்படியே பீச் போய் பார்த்துட்டு ஒரு குட் ஈவினிங்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.